வணக்கம். உங்களை நமது கோர்ஸ் ப்ரொடக்ஷன் பிளானிங் பிபி அண்ட் எம்எம் வித் S4HANA 2022 வெர்ஷனில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கோர்ஸில் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு டெடிகேட்டட் சர்வர் மூலமாக இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து SAP பிபி அண்ட் எம்எம் கோர்சஸ்க்கு உங்களுடைய ஆதரவு மிக பலமாக இருந்தது. அதற்காக மிகப்பெரிய நன்றி. அப்புறம் அந்த கோர்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய கொரீஸ் வந்தது. அதாவது இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் நிறைய தியரிட்டிக்கலாக கொடுத்துறீங்க, அது ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அந்த கோர்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நேரம் ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கணும், எப்போ ஆன்லைன் கோர்ஸ் எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதில் பட் எனக்கு வந்துட்டு நிறைய கன்சல்டிங் ஜாப் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிறதுனால ஆன்லைன் கோர்ஸ் என்னால் சரியாக பிளான் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இந்த ரெண்டு ரெக்குயர்மெண்ட்டை கம்பைன் பண்ணிட்டு சரி பிபிஎம்எம் கம்பைன் பண்ணி ஒரு கோர்ஸ் போட்டுடலாம். ப்ளஸ்ஸு அந்த ஆன்லைனில் கேட்கறதுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி கேட்குறாங்க இல்லையா, அதையும் கம்பைன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அப்படி கொடுத்தா என்ன ஆகுனாக்கா ஒரு ஓவரால் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதாவது பிளானிங், பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே கலந்து ஒரு ஓவரால் ப்ராசஸாக கொடுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பித்தேன். இந்த கோர்ஸ் வந்துட்டு வெறுமனே SAP டிரான்சாக்ஷன்ஸை கற்றுக்கிற மாதிரி மட்டும் கிடையாது. அது வந்து எப்படிலாம் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணலாம், உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த கோர்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த செஷனில் இந்த கோர்ஸுடைய கோல்ஸ் என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் இருக்குது, இந்த கோர்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும், ப்ளஸ் அந்த டெடிகேட்டட் சர்வர்னு சொன்னோம் இல்லையா, அந்த டெடிகேட்டட் சர்வர் என்ன அது எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸுடைய கோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கோல் வந்துட்டு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராசஸ், என்னென்ன பிளான் டு ப்ரொடியூஸ் அப்படின்ற ப்ராசஸ். இது வந்து மெயினாக ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் வரும், பிபி மாடியூல். அடுத்து ப்ரொக்யூர் டு பே ப்ராசஸ், இது வந்து மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூலில் வரும். அடுத்தது எப்படி மாஸ்டர் டேட்டா செட் பண்ணுறது, எப்படி ப்ராசஸஸ்லாம் டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷனை முன்னாடி ஃபுல் ப்ராசஸ் எப்படி கவர் பண்ணுறது. அதுக்கப்புறம் எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு கான்ஃபிகரேஷன் எப்படி செட் பண்ணுறது. அப்புறம் பிஸ்னஸ் நீட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு S4HANA வச்சுக்கிட்டு எப்படி பிஸ்னஸ் ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணுறது. நிறைய கம்பெனியில் S4HANA போட்டுருவாங்க, பட் அது SAP யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏதோ மேனுவலாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் எப்படி டைரெக்டாக நம்ம SAP யூஸ் பண்ணி பிஸ்னஸில் வந்து ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கெலாம் தான் இந்த சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கோல் வந்து நம்ம இந்த கோர்ஸினுடைய கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் முடியும் போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோர்ஸுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு பிபி அண்ட் எம்எம் மாடியூல்ஸ். நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறது SAP S4HANA 2022 வெர்ஷன். இந்த கோர்ஸ் வந்து நான் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் பப்ளிஷ் பண்ணுறேன். ஒவ்வொரு சனி ஞாயிறும் பப்ளிஷ் பண்ணுறது தான் பிளான். இப்போ நம்ம முன்னாடி பிபி அண்ட் எம்எம் கோர்ஸில் நம்ம வந்து எல்லாம் தியரி தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த கோர்ஸில் ஒரு டிரான்சாக்ஷனும் வந்துட்டு நம்ம சிஸ்டமில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக நான் சிஸ்டம் ப்ராக்டிக்கலான போட்டு பார்த்தாலும் தியரியும் இங்கே கவர் ஆகும். ஏற்கனவே பிபிஎம்எல் வந்திருக்கலாம், பட் தியரி இங்கே ரிப்பீட் ஆகும், ஏன்னா ஒரு கிளாரிட்டி வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து முதல்ல ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த பிஸ்னஸ் கேஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து ஒன்று, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, அப்ளிகேஷன் டு பிஸ்னஸ் ப்ராசஸ், அது எப்படி லிங்க் ஆகுதுன்னு புரியறதுக்காக பிஸ்னஸ் கேஸ் வச்சு வரும். அந்த பிஸ்னஸ் கேஸ் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் மாஸ்டர் டேட்டாவும் ரெடி பண்ணுவோம். ஸோ எல்லா ப்ராசஸையும் கவர் பண்ணுற மாதிரி மாஸ்டர் டேட்டா ரெடி பண்ணுவோம். அந்த மாஸ்டர் டேட்டா பேஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் கேஸ் பண்ணி தான் நம்முடைய கோர்ஸுடைய ஃப்ளோ இருக்கும், அதனுடைய டெமான்ஸ்ட்ரேஷனும் இருக்கும். சும்மா வெறுமனே இந்த கோர்ஸை கேட்கறது ப்ளஸ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கோர்ஸை நீங்கள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ பார்க்குறீங்களோ எல்லாருமே கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான சஜஷன். ஏன்னா இந்த SAP கன்சல்டன்டாகவோ அல்லது ஒரு SAP யூசராகவோ ஆகணும்னாக்கா ஒரு கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், வேற ஒன்றும் இல்லை, இதான் மந்திரம். நான் இப்போ வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நம்பத்தகுந்த சிஸ்டம் ஒன்று வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு SAP S4HANA 2022 வெர்ஷன் வந்து தனியாக நான் வந்து ஹையர் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸுக்காக மட்டுமே. இது வந்து ஒரு டெடிகேட்டட் சிஸ்டம், அதாவது பப்ளிக் சிஸ்டம் கிடையாது, டெடிகேட்டட் சிஸ்டம். அதாவது நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதை.
யார் ஸ்பெசிஃபிக் யூசர்ஸு அண்ட் மெயினாக நான் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவேன் அதில். இதே பப்ளிக் சிஸ்டம் போனீங்கன்னாக்கா அங்கே யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க, அதை கான்ஃபிகரேஷன் மாற்றுவாங்க, ஈவன் உங்கள் டேட்டாவே கூட மாற்றுவாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அதில். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ளோ போயிட்டே இருக்கும்போது இந்த கண்டென்ட்ஸை பார்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா என் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த சிஸ்டத்தை ஹையர் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுனாக்கா நம்ம ஒரு டீமாக ப்ராக்டிஸ் பண்ணுவது, தனியாக நான் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவது காமிக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டீமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு செட் ஆஃப் மாஸ்டர்ட்டாக உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன், இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டு நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் டிரான்சாக்ஷன் எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃப்ளோ போயிட்டுருக்கு, என்னுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்க அதெல்லாம் வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் செஷன் இருக்கிறதுல கமெண்ட்ஸில் போட்டிங்கனாக்க நான் அப்பப்போ டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஒரு சில அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனாக்கா இது வந்து வெறும் ஒரு ஒன் சைடு கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு டூ வே கம்யூனிகேஷனாக வரதுனால இது வந்து ஆன்லைன் வர்ச்சுவல் இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ், டிப்பிக்கல் கோர்ஸ் மாதிரி நம்ம இது உள்ள கொண்டு வரோம். அதே சமயத்தில் எங்கே தேவையோ அந்த இடத்துல சில ஸ்பெசிஃபிக் டவுட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கான தேவைப்பட்டால் அதுக்கே தனியாக ஒரு செஷன் போட்டு பப்ளிஷ் பண்ணுவோம் அதில் பேஸ்ட் ஆன் யுவர் நீட். அப்போ என்ன ஆகுனாக்கா இது டூ வே கம்யூனிகேஷன், ஒரு கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராக லேர்னிங்ஸ் வந்து பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த டெடிகேட்டட் எஸ்ஏபி S/4HANA 2022 சிஸ்டமுக்கான ஆக்சஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு என்ன இந்த மெயில் ஐடி info@vgrowin.com அல்லது என்னுடைய ஃபோன் நம்பர் 8056043364 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த சர்வர் ப்ரொவைடர் யார் இருக்கோ ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன்னா அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு இந்த டெடிகேட்டட் சர்வருடைய ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கமர்ஷியல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்களும் அவங்களும் பேசிப்பீங்க. அதில் நான் அதில் எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டேன். இதில் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் மற்றும் குவாலிட்டி ஆஃப் சிஸ்டம் மட்டும்தான் என்னுடைய பங்கே தவிர கமர்ஷியலுக்கும் அதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க. இதில் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அந்த காசு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா பண்ணாங்க காசு வந்தது இல்லை, அதெல்லாம் வந்து நான் எதுவும் இன்வால்வ் கமர்ஷியல்ஸ் இன்வால்வ் ஆக மாட்டேன். பட் சிஸ்டமை பக்காவாக வச்சுக்கிறது என்ன செய்யணுமோ அது ஃபுல்லாக நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்துப்பேன். இது கொஞ்சம் கிளியராக இருங்க. இப்போ நம்முடைய இந்த டெடிகேட்டட் சிஸ்டம் வந்துட்டு நம்முடைய குரூப் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் இந்த கோர்ஸ் எடுக்கிறோம் அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறதுனால இங்கே வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் ப்ளஸ் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறோம். அதாவது இங்கே வந்து சில யூசர் ஸ்பெசிஃபிக் மாஸ்டர் டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் ஏ வரானாக்கா அவர் என்னென்ன ஸ்பெசிஃபிக் மாஸ்டர் டேட்டாலாம் வேணால் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி கொடுப்பேன். அதை இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூசர் பி வரானா அவருக்கு சில டேட்டா கொடுப்பேன், அவர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அதை. பட் அந்த மாதிரி டேட்டா வந்துட்டு நீங்கள் எதனா இந்த கோர்ஸை ஹையர் பண்ணிங்கன்னா தான் வரும், ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து ஹையர் பண்ணல அப்படின்னாக்கா நான் வந்து தனியாக கொடுக்க மாட்டேன். பட் இந்த கோர்ஸில் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் இல்லையா, நான் பப்ளிஷ் பண்ணுவேன் என்னென்ன டேட்டாலாம் யூஸ் பண்ணுறேன்ட்டு நான் யூஸ் பண்ணுறது அதே பேஸ் பண்ணி நீங்கள் தனியாக உங்களுடைய சிஸ்டத்தில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். அடுத்ததாக யூசர்ஸ் வந்துட்டு கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். அதே சமயத்தில் நீங்கள் கான்ஃபிகரேஷனுமே டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா போய் சேஞ்ச் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நம்ம டெடிக்கேட்டாக நம்ம ஒரு 20-30 பேர் இல்லை 50 பேர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாம் போய் யாராவது ஒருத்தர் மாற்றினானோ மற்ற எல்லாரும் அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் வரக்கூடாது. எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட் வரணும், எல்லாருமே கற்றுக்கணுன்ற பர்பஸ்க்காக இருக்கிறதுனால கான்ஃபிகரேஷன் சேஞ்சுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுறது இங்கே இருக்காது. ஸோ அதனால் வந்து எல்லா யூசருமே நல்ல பெனிஃபிட் வரணுன்றதுக்காக இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம உள்ளே கொண்டு வரோம் அதில். பட் இப்போ நீங்கள் வந்துட்டு நான் தனியாக கான்ஃபிகரேஷனை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனியாக சிஸ்டத்தை வாங்கிக்கோங்க. அது மேபி பப்ளிக் சிஸ்டம் தான் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். அதாவது டெடிகேட் சிஸ்டம் வந்து சீப்பாக கிடைக்காது உங்களுக்கு. அதில் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ். அது ஸோ நம்மளோட கோர்ஸோடைய கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னாக்க ஒரு ஓவர்வியூ ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், எஸ்ஐபியோட ஓவர்வியூ, அப்புறம் எஸ்ஐபியில் பிபி அண்ட் எம்எம் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் மாஸ்டர் டேட்டா, அப்புறம் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், எம்ஆர்பி, சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பிளானிங், லாங் டேர்ம் பிளானிங், எல்லாம் பிளானிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், capacity requirement planning, purchasing activities, inventory management, production order execution, அப்புறம் ரிப்போர்ட்ஸு, இதில் வந்து ஃபியூரி இதெல்லாம் கூட உள்ள வரும். அப்புறம் கான்ஃபிகரேஷனுடைய கான்செப்ட்ஸ் எஸ்ஐபி, பிபி அண்ட் எம்எம்க்கு. இந்த கோர்ஸுடைய ஃப்ளோ எப்படி இருக்குனாக்கா ஒரு பிஸ்னஸ் எப்படி ஒரு அனாலிட்டிக் ஒரு லாஜிக்கலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு எஸ்ஐபி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது எந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ஒன்றுனா போவாங்களோ அந்த மாதிரி லாஜிக்கல் வேலை தான் நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து நம்ம இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு இஆர்பி எஸ்ஐபினா என்ன, எஸ்ஐபிகள் எப்படி நேவிகேட் பண்ணுறது, எஸ்ஐபி வந்து பிஸ்னஸில் என்ன இம்பேக்ட் இருக்குது, ஒரு இன்ட்ரடக்ஷன் டு பிபி அண்ட் எம்எம், ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன்.
அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் பிபிஎம்எம்ல என்னென்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், மாஸ்டர் டேட்டா, என்னென்ன மாஸ்டர் டேட்டாலாம் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் கேஸ் நம்ம அங்கே யூஸ் பண்ணக்கூடிய கோர்ஸோடைய பிஸ்னஸ் கேஸ் என்ன, அப்புறம் மெட்டல் மாஸ்டர் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இண்டிவிஜுவல் வியூஸில் போயிட்டு ஒவ்வொரு ஃபீல்டும் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்புறம் பிபி ரிலேட்டட் மாஸ்டர் டேட்டா, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ப்ரொடக்ஷன் வெர்ஷன், ஒர்க் சென்டர், ரூட்டிங் இதெல்லாம் வரும். அடுத்து பர்ச்சேசிங் மாஸ்டர் டேட்டா, பிஸ்னஸ் பார்ட்னர், பர்ச்சேசிங் ஃபோர் ரெக்கார்ட், சோர்ஸ் லிஸ்ட் இதெல்லாம் கவர் ஆகும். அப்புறம் பிளானிங் ரிலேட்டட் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ஆர்பி இதெல்லாம் கவர் ஆகும். அப்புறம் பர்ச்சேசிங் ப்ராசஸில் பர்ச்சேஸ் ரிக்வெஷன் அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ். அப்புறம் அதர் பர்ச்சேசிங், அதாவது அதில் வந்துட்டு சப்கான்ட்ராக்டிங், எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன்ஸ், ஷெடியூலிங் அக்ரிமெண்ட், இன்டர்பிளான் ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் கூட்ஸ் விசிட், கூட்ஸ் இஷ்யூ, ஃபிசிக்கல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன். அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆர்டரில் கிரியேஷன், ரிலீஸ் அண்ட் எக்ஸிபியூஷன் ப்ராசஸஸ். அப்புறம் கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட், எப்படிலாம் கெப்பாசிட்டி நம்ம ஹேண்டில் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் கான்ஃபிகரேஷன், பிபி அண்ட் எம்எம்ல வருது என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதனா அடிஷ்னல் டாபிக்ஸ் அந்த செஷனில் நீங்கள் எதனா கேட்டீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி அடிஷ்னல் கண்டென்ட்ஸ் வரும். இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம ஏற்கனவே தனியாக பிபி கோர்ஸ்லையும் தனியாக எம்எம் கோர்ஸ்லையும் கவர் பண்ணியிருக்கோம். பட் எல்லாமே தியரட்டிக்கலாக கவர் பண்ணியிருந்தோம். இந்த கோர்ஸ் நம்ம எல்லாமே ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸோட சிஸ்டமில் டெடிகேட்டட் சர்வரில் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த கண்டென்ட்ஸ் வந்துட்டு தியரட்டிக்கலெல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷனோட பார்க்கறது இல்லாமல் ஒரு சில புது கண்டென்ட்ஸும் இந்த கோர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பிளானிங், லாங் டேர்ம் பிளானிங், டிமாண்ட் ஆன் எம்ஆர்பி, கான்பான் அண்ட் ப்ரொடக்ஷன், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரிலீஸ் ப்ரொசீஜர், கான்பான் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன், integration with other modules like product costing, sales order, ATP, available to promise, quality inspection in purchasing and production. அப்புறம் எஸ்ஏபி இம்ப்ளிமெண்டேஷனில் வரப்போ என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது, என்னுடைய ப்ராக்டிக்கலாக நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸு, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் லைக் ப்ரீ இம்ப்ளிமெண்டேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், போஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம எங்கே பார்ப்போம். இது இல்லாமல் சில டிரான்சாக்ஷன் வந்து ஃபியோரி அதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். சில ரிப்போர்ட்ஸ் ஃபியோரியில் பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே உங்களுடைய ஃபீட்பேக்கும் உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸும் வந்ததுனாக்க இது மட்டுமே ஃபைனல் லிஸ்ட்டு கிடையாது. ஃபர்தராகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஃபைன் டியூன் பண்ணலாம், ரைட், இம்ப்ரூவ் பண்ணலாம். அது எல்லாமே உங்கள் ஃபீட்பேக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. சரி, இந்த கோர்ஸு இப்போ யாருக்கெல்லாம் எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்னாக்க, முதல்ல தெர் ஆர் சம் பீப்புள் நியூ டு எஸ்ஏபி, ஃப்ரெஷர்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா எஸ்ஐபினா என்னன்னு கற்றுக்கலாம், அதில் எப்படி வந்து சிஸ்டமில் லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்சாக்ஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சப்போஸ் வேணும்னாக்கா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கூட அவங்க எழுதலாம், ஏன்னா ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இப்போ கரண்ட்லி எஸ்ஐபி எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க, நவ் அபாப்பர்ஸ் என்ட்ரி ஸ்டேஜில் இருக்காங்கனாக்கா அவங்க எல்லா டிரான்சாக்ஷனும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் போய் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வேரியஸ் சினரியோஸ், அந்த மாஸ்டர் டேட்டாவில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் மற்றி வேரியஸ் சினரியோஸ் செக் பண்ணி பார்க்கலாம், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பவர் யூசர்ஸ் அண்ட் சீனியர் அபாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எகெயின் இங்கே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, கான்ஃபிகரேஷன் செக் பண்ணி பார்க்குறது, கான்ஃபிகரேஷனில் போய் அதனுடைய இம்பாக்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒவ்வொரு மாஸ்டர் டேட்டாவும் அதனுடைய இம்பாக்ட் என்ன இருக்குது, அது போய் எங்கே கான்ஃபிகரேஷனில் என்ன சேஞ்ச் பண்ணால் மாறுது அங்கே. அப்புறம் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் சினரியோஸை எப்படி கொண்டு வந்து சிஸ்டமில் கொண்டு வரலாம், அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போய் பார்க்கலாம். அடுத்தது எஸ்ஐபி கன்சல்டன்ஸ், பிபி அண்ட் எம்எம்ல அவங்க வந்துட்டு இங்கே ப்ராக்டிக்கல் நான் சொல்லக்கூடிய சில எக்ஸ்ப்ளனேஷன், சில இஷ்யூஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி தே கேன் ரிலேட்டு. ப்ளஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு எப்படி அவங்க வந்து கண்டக்ட் பண்ணி அவங்களோட யூசர்ஸ்க்கு எப்படி இந்த நாலேஜ்லாம் கொண்டு போகலாம், பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து எப்படி வந்து எஸ்ஐபி செட்டிங்ஸ் கூட கொண்டு வந்து லிங்க் பண்ணலாம். நிறைய பேர் வந்து எஸ்ஐபியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, பட் பிஸ்னஸ் கூட வந்து கரெக்டாக லிங்க் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ட்ரப்பில் இருக்கும், அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் எப்படிலாம் பண்ணலாம். அப்புறம் கான்ஃபிகரேஷன் கிளாரிஃபிகேஷன் தான் இந்த மியூச்சுவல் டிஸ்கஷன் போட்டு கிளாரிஃபை பண்ணுறது. இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம். யார் இந்த கோர்ஸை பார்க்குறது இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் வரணும். இந்த கோர்ஸை முடித்த அப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். அதான் வந்து மெயின் பர்பஸ் அந்த கோல். அதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறது வந்து இன்னும் ஃபர்தராக நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த சிஸ்டம் நான் சஜஸ்ட் பண்ணதை ஹையர் பண்ணுறது, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பிஸ்னஸ் கேஸ் அதை வந்து தரோவாக யூஸ் பண்ணுறது, அது வந்து ஒரு ஆப்ஷன். அப்புறம் எல்லா மாஸ்டர் டேட்டாவும் இங்கே கொடுக்குறது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நான் டிரான்சாக்ஷன்ஸ் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணினாக்கா நீங்கள் வந்து அதாவது கூடவே வரணும். அதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணுனாக்கா நீங்கள் கூடவே செஷன் பார்க்க கூட வந்துகிட்டே இருக்கணும். சப்போஸ் லைவாக, அதாவது ஒவ்வொரு வாரமாக பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா லைவாக பார்க்கல, பின்னாடி பார்க்குறீங்க அப்படின்னாலும் அப்பப்போ எப்போ பார்க்கலாம் அப்போலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதில். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எஸ்ஐபியில்
சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு சக்ஸஸ் ஃபேக்டர் என்னன்னாக்கா ப்ராக்டிஸ் அதுதான், வேறு வழியே கிடையாது. அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கீழே செக்ஷன் பேஜில் கமெண்ட்ஸ் பேஜில் போடுங்க. அப்பப்போ என்ன தேவையோ அதுக்கான பதில்கள் கொடுக்கப்படும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில். இது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னல் லேர்னிங் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இது எப்பவுமே கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து ஒரு சோர்ஸ் மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. நிறைய லேர்னிங்ஸ் வரணும்னாக்கா இன்டர்நெட்டில் போயிட்டு உங்கள் கிளாரிஃபிகேஷன் போட்டீங்கன்னா நிறைய பதில்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கோர்ஸில் போகும்போதே நான் சில டவுட்ஸில் நான் வந்துன்னு வச்சுங்களேன், நான் நெட்டில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது எப்படி போட்டால் வருது, எப்படி ஆன்சர் வருதுன்னா போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா www.ancestors.sap.com, அப்புறம் help.sap.com. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்டர்நெட் பேஜஸ். அடுத்ததாக இப்போ என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பேர் சண்முகம் சத்யமூர்த்தி. நீங்கள் நான் சத்யானும் கூப்பிடலாம். நான் வந்து ஒரு கன்சல்டன்ட் கம் ட்ரெய்னர் இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்ஏபி. நான் வந்துட்டு அபிக்ஸ்னால் அங்கீகரிக்கப்பட்ட ட்ரெய்னர், அதாவது சிஎஸ்சிபி சர்டிஃபைடு சப்ளை செயின் ப்ரொஃபஷனல், சிஎல்டிடி சர்டிஃபைடு இன் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அண்ட் சப்ளை செயின் ஆப்ரேஷன்ஸ் ரெஃபரன்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கார்பி. இந்த சிஎஸ்சிபி சிஎல்டிடி ஸ்கார்பியில் சர்டிஃபிகேஷன் வாங்கினது இல்லாமல் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், ப்ளஸ் ஏற்கனவே அது சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் நான் வந்துட்டு இப்போ டிமாண்ட் ட்ரிவன் பிளானர் ப்ரொஃபஷனல் டிடிபிபி அதில் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன். அப்புறம் டிமாண்ட் ட்ரிவன் லீடர் ப்ரொஃபஷனல் டிடிஎல்பி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 13 வருஷம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 8 இயர்ஸ் இன் எஸ்ஏபி கன்சல்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டெலிவரி மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு 7 இயர்ஸ், அதில் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பார்த்துட்டு இருந்தேன். ஏப்ரல் 2019 நான் வந்து ஃப்ரீலான்ஸ் கன்சல்டண்ட்டாக இருந்து ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், எஸ்ஏபி ப்ரீ இம்ப்ளிமெண்டேஷன், போஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டுருக்காங்க. அதில் ட்ரைனிங்கில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் குரூப் ஆஃப் பீப்புள் ட்ரைனிங், கார்பரேட் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய டீட்டெயில்ஸ் ஆனால் வேணும் கூட கனெக்ட் பண்ணோம்னாக்கா என்னோட லிங்க்டின் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்த கோர்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அதோட கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம், அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம், யாராலும் ஆடியன்ஸ்னு பார்த்தோம். அப்புறம் இந்த கோர்ஸ் வழியாக நீங்கள் கற்றுக்கிறத எப்படி ஸ்பீடப் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்முடைய ஏர்லியர் பிபி அண்ட் எம்எம் கோர்ஸுக்கு நீங்கள் தந்த மகத்தான ஆதரவுக்கு முதல்ல உங்களை நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் இப்போ வந்து நம்ம இந்த கோர்ஸை வந்துட்டு ஒரு இஆர்பினா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் செஷன் வந்து நம்ம இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து அந்த கோர்ஸ் வந்து ஏற்கனவே அந்த கண்டென்ட் இல்லாமல் ஒரு சில புது கண்டென்ட்டும் அதில் இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தவங்களும் திரும்ப பார்க்கலாம், நீங்கள் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், புது கண்டென்ட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த கோர்ஸ் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கு அண்டு கமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கொலீக்ஸுக்கு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் நாலேஜ் ஷேரிங் செஷன் வந்துட்டு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். என்னுடைய ஃபோன் நம்பரும் மெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்கேன். ஏதாவது தேவைன்னா நீங்கள் இதில் கான்டாக்ட் பண்ணலாம், அல்லது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போடலாம். நன்றி. அடுத்த செஷனில் பார்க்கலாம். டேக் கேர். பை.